சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை திமுக தான் மிரட்டியது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு புதுசா ஒரு தத்துவத்தை உதிர்த்திருக்கிறாரு நம்ம ஆதவ் அர்ஜுனா. அதாவது திமுகவின் மிரட்டலுக்கு அஞ்சுதான் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வராம போனார் என்றும், ஆனால் விஜய் அப்படிலாம் இல்ல, அவர் ஒரு அசகாய சூரர், அவர் வந்து பயங்கரமான தைரியசாலி, ஆனா அவர் வந்துட்டாரு பாருங்க, விஜய் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களை சீண்டி பார்த்திருக்கிறார். யாரு? ஆதவ் அர்ஜுனா. ஏதோ ரஜினிகாந்த் வந்து பயந்தாமொழி மாதிரியும் கோலை மாதிரியும், விஜய் வந்து பயங்கர வீரர் மாதிரியும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் இன்றைக்கு ஆதவ் அர்ஜுனா. சொல்லப்பட்டையில சொல்லுவாங்கல்ல, நாக்குல சனிங்கிற மாதிரி ஆதவ் அர்ஜுனாவுக்கு தாவேக்காரங்களுக்கு நாக்குல தான் சனி போல இருக்கு. அதாவது விஜயை தவிர அவ்வளவு பேரும் வந்து யாரு பயந்தாமொழிங்க, விஜய் மட்டும்தான் ஹீரோ. அஜித் குமாரை வம்புழுத்தீங்க, சிவகார்த்திகனை வம்புழுக்கிறீங்க, ரஜினிகாந்த் அவர்களை வம்புழுக்கிறீங்க, கமலஹாசனை வம்புழுக்கிறீங்க. என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. இப்ப இவர்களால் இன்றைக்கு ஆதவ் அர்ஜுனாவால் கோலை பயந்தாங்குழி என்று சொல்லப்படுகின்ற ரஜினிகாந்தி அரசியல் செயல்பாட்டில் எனக்கும் விமர்சனம் இருந்துச்சு, அது வேற. இப்பவும் இருக்குது, அரசியல் செயல்பாட்டுல விமர்சனம் உண்டு, அது வேற. ஆனா ரஜினிகாந்த் யாரு, விஜய் யாரு அப்படின்னு நம்ம பேசணும்ல, பார்க்கணும்ல. சரியா? விஜய் எவ்வளவு பெரிய பயந்தாங்குழி அப்படிங்கறதையும் நம்ம தெளிவுபடுத்தணுமா இல்லையா மக்களுக்கு? அதை தெளிவுபடுத்துவதால் இந்த வீடியோவின் நோக்கம். வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க. உங்கள் பேராதரவை தார்கள் என்று கேட்டுக்கொண்டு, இன்னைக்கு முதல்ல ஆதவ் அர்ஜுனா இதை எங்க பேசியிருக்கிறாரு அந்த சப்ஜெக்டை ஒரு வாட்டி நம்ம சொல்லிட்டு உள்ள போறதா சரியா இருக்கும். சட்டம் ஒழுங்கு சார்ந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள், தமிழ்நாட்டில் பெண்கள் மீது நடத்தப்படக்கூடிய பாலியல் ரீதியிலான தாக்குதல்கள், பாலியல் வன்கொடுமைகள் உள்ளிட்டவற்றை கண்டித்து தாவேகாவின் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம், அதோடு சேர்த்து அவங்களுக்கு போடக்கூடிய எஸ்ஓபி, நீங்க வந்து கட்டுப்பாடுகளை எங்களுக்கு விதிக்கிறாங்க, இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை தாவேகா நடத்தியிருக்கு. இதுல பெண்களின் மீது நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள், வன்முறை சம்பவங்கள், பாலியல் வல்லுறவுகள் தொடர்பான செய்திகள் உள்ளபடியே பெரும் கவலையை தரக்கூடியதாக இருக்கிறது. மிக 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 வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுல இன்னைக்கு தாவேகா ஒரு எதிர்கட்சியா உருப்படியா ஒரு ஆர்ப்பாட்டத்தை அரசுக்கு எதிராக நடத்தி இருக்கிறீங்க. அந்த விதத்துல நீங்க செஞ்சிருக்கிற வேலை, உங்களுக்கு இன்னைக்கு அரசுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறீங்கல்ல, இதுதான் நீங்க அரசியலா நீங்க செய்ய வேண்டிய வேலை அப்படிங்கறதெல்லாம் நான் முதலே சொல்லிட்டு வரேன். அந்த அடிப்படையில நீங்க இன்னைக்கு செய்திருக்கக்கூடிய அந்த வேலை. இப்ப காவல்துறை இன்னும் ஒவ்வொரு வாட்டி இது போன்ற சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது சொல்றோம், இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும், வலிமையாக செய்யணும்னு. ஆனா வரக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றும் பேரிடியாய் தலையில இறங்குது, பெரும் கவலையை தருகிறது. அரசு, காவல்துறை இதுல கடும் நடவடிக்கைகளை எடுக்க தயங்க கூடாது. குறிப்பாக பெண்கள் மீது நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற பாலியல் ரீதியிலான தாக்குதல்கள், வன்முறைகள், வல்லுறவுகள் அப்படிங்கிறது எந்த எல்லைக்கும் சென்று இந்த அரசு அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்கிறது. என்னுடைய வன்மையான கண்டனங்களை நான் அதில் முதல்ல பதிவு செய்துக்கிறேன். அதுக்கப்புறம் இப்ப அவர் பேசின விஷயத்துக்கு வரும். எஸ்ஓபி அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்து விட்டார்கள் அப்படின்னு கத்துறாங்க. அதெல்லாம் காமெடியோட உச்சம். என்ன கட்டுப்பாடு போடுது அரசு? மரத்துல ஏறாதேங்கு. இது பிரச்சனையா? இதை கேட்க மாட்டியா? இது போடக்கூடாது அரசு. கும்பலா வண்டிக்கு பின்னாடி ஓடாதீங்கடாங்குது. இந்த கட்டுப்பாடை நீ ஃபாலோ பண்ண மாட்டியா? உன்ட்ட என்ன கட்டுப்பாடு போட்டாங்க? கொடு, லிஸ்ட் கொடு, என்னன்னு சொல்லுங்க. வர்றவனுக்கு தண்ணி வசதி செஞ்சு கொடுங்க, ஆம்புலன்ஸ் வைங்க, கூட்டமா ஓட விடாதீங்க, எத்தனை பேர் வருவாங்கன்னு கரெக்டா சொல்லுங்க. இதெல்லாம் இந்த கட்டுப்பாடை கூட விதிக்க கூடாதுன்னா அப்புறம் காவல்துறை எதுக்கு? எனக்கு புரியல. நீங்க ரெண்டு முரண் பாருங்க. ஒரு பக்கம் காவல்துறை சொல்லக்கூடிய எந்த கட்டுப்பாடுகளையும், காவல்துறை விதிக்கக்கூடிய எந்த கட்டுப்பாடுகளையும் நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்லி ஒரு கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுது. எந்த கட்டுப்பாடையும், காவல்துறை எங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்க கூடாதுங்க அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டம். இன்னொரு பக்கம் காவல்துறை ஏன் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைக்க தவறிவிட்டதுன்னு ஒரு ஆர்ப்பாட்டம். இப்ப காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தர மறுக்கும் விஜய் மாதிரியான, தாவேகா மாதிரியான நபர்கள் இருந்தாங்கன்னா எப்படி காவல்துறையால இயங்க முடியும்? இப்ப நான் அதை தனியா விட்டுருக்கேன். பெண்களுக்கு எதிரான வல்லுறவுகள், வன்கொடுமைகளுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது இந்த சமூகத்தினுடைய பொறுப்பு, காவல்துறையினுடைய பொறுப்பு, அரசினுடைய பொறுப்பு. அதுல எல்லா அளவும் மாற்று கருத்து இல்லை. அத அரசு
எந்த எல்லைக்கும் சென்று கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கிறது, அரசுக்கு இருக்கிறது, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கிறது, காவல்துறைக்கு இருக்குது. அதுல நீங்க அவங்கள முழுமையா நீங்க என்ன செய்யுங்க, விமர்சிங்க. ஆனா உங்களுடைய கட்சி கூட்டத்துக்கு இப்படி இத்தனை மணிக்கு வா, இத்தனை மணிக்கு போ, ஒழுங்கா உட்காருன்னு கூட கட்டுப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன் இஷ்டத்துக்கு நான் ஆடுவேன், ஏன் இஷ்டத்துக்கு எல்லா ஆட்டத்தையும் போடுவேன், அப்புறம் அதுல ஏதாவது விபத்து ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுக்கும் காவல்துறை தான் பொறுப்பு, அதுக்கும் அரசு தான் பொறுப்புன்னு சொல்லக்கூடிய வாதம் எவ்வளவு கேவலமான வாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இத பேசிக்கிட்ட பொழுது என்ன சொல்றாரு, இந்த ஆர்ப்பாட்டத்துல ரஜினிகாந்த் உங்களுக்கு அதுக்கு வர அதான் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வராமல் போனது திமுகவின் மிரட்டலுக்கு அஞ்சி அப்படின்னு ஒரு வாதத்தை ஆதவர்ஜனா வைக்கிறார். இந்த இடத்துல நான் ஒன்னும் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ரஜினிகாந்த் அவருடைய அரசியல் செயல்பாட்டின் மீது எனக்கும் விமர்சனம் உண்டு, அது வேற. ஆனா இவர் சொல்றாருல திமுகவிற்கு அஞ்சு அரசியலுக்கு வர மறுத்த ரஜினிகாந்த் 91, 96 காலகட்டம் ஞாபகம் இருக்குது ஆதவர்ஜனாவுக்கு. விஜய்க்குலாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அப்பதான் அரசு சினிமாவுக்கு அப்படியே எமர்ஜ் ஆகிற காலம் விஜய். 91, 96 காலகட்டத்துல ஜெயலலிதா அம்மையா சந்திரலேகா முகத்துல ஆசிட் வீசின காலகட்டம், சுப்பிரமணிய சாமியை ஓட விட்ட காலகட்டம், ஜெயலலிதாவினுடைய ஆட்சி கொடூரத்தின் உச்சமாக நடந்த அந்த 5 ஆண்டு காலகட்டம். எது? 91, 96. ஜெயலலிதாவை எதிர்ப்பவர்கள் எல்லாம் என்ன கதிக்கு ஆளானார்கள் என்று எல்லோரும் அஞ்சு நடுங்கி கொண்டிருந்த அந்த 96, 96 காலகட்டத்துல ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று அம்மையார் ஜெயலலிதாவை கண்டு அஞ்சாமல் துணிச்சலோடு ஜெயலலிதாவிற்கு எதிராக வாய்ஸ் கொடுத்தவர் அன்றைக்கு ரஜினிகாந்த் அவர்கள். சரியா? ஆனா எது அவர் தனிப்பட்ட பட பிரச்சனைகள் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் அவருடைய படத்துக்கு அனுமதி மறுக்கிறாங்க, அவருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிரச்சனை அப்படிலாம் கிடையாது. அவர் ஒரு விழாவில் பேசுகிறார். யாரு? ரஜினிகாந்த் அன்றைக்கு ஒரு விழாவில் பேசுகிறார். விழாவில் பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டுல குண்டுவெடிப்பு கலாச்சாரம் அதிகமாயிடுச்சுன்னு ஒரு வார்த்தையை சொல்றார். மேடையில ஆர்.எம். வீரப்பன் இருக்கிறார். ஆர்.எம். வீரப்பன் மீது நடவடிக்கை எடுக்கிறார் ஜெயலலிதா அம்மையார். ஏன்னா ஒரு குண்டுவெடிப்பு கலாச்சாரம் இருக்குன்னு சொன்னதுக்காக இப்படி அந்த மேடையில ஆர்.எம். வீரப்பன் இருந்த ஒற்றை காரணத்திற்காக ஜெயலலிதா அவர் மீது நடவடிக்கை எடுத்தார். ஜனநாயகத்தின் உச்சம் அப்படின்னு இதெல்லாம் பார்க்க போறீங்களா? இல்ல ஜனநாயகத்தினுடைய ஏன்னா இது ஒரு விமர்சனத்துக்கு இந்த அளவுக்கா? அப்ப ரஜினிகாந்த் என்ன சொன்னார்? இந்த அம்மையார் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலே தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது என்று துணிச்சலோடு ஜெயலலிதாவுக்கு எதிராக வாய்ஸ் கொடுத்தவர். அப்படியே கட் பண்ணி விஜய்க்கு வாங்க, அசகாய சூரர்னு ஆதவர்ஜனாவால் பேசப்படும் விஜய்க்கு வாங்க. விஜய் என்ன பண்றாரு? தன்னுடைய படம், அவருடைய படம் தலைவான்னு பேர் வச்சதுக்கு, டைம் டு லீடுன்னு ஒரு கேப்ஷனை சின்னதா கீழே வச்சதுக்கு, டைம் டு லீடுன்னு வைத்ததற்காக ஜெயலலிதா அம்மையார் அந்த படத்தை வெளியில விடுறதுக்கு அந்த பாடுபடுத்தினாங்க. ஜெயலலிதாவிற்கு எதிராக குரல் கொடுத்தீர்களா? ரஜினிகாந்த் அன்றைக்கு குரல் கொடுத்தார். நீங்க குரல் கொடுத்தீங்க. அப்பாவும் பையனுமா சேர்ந்து அன்னைக்கு உங்க அப்பா உங்களுக்கு தேவைப்பட்டார். அப்பா பிளீஸ்பா, வாப்பா நம்ம போய் போயஸ்கா இந்த இதுல போயிட்டு கோடநாடு எஸ்டேட்ல போய் எப்படியா கையில காலில் விழுந்தாவது அந்த அம்மாவை சமாதானப்படுத்திட்டு வந்துருவோம்ப்பான்னு போய் ஜெயலலிதா அம்மையாரை கண்டு அஞ்சி நடுங்கி, தொடை நடுங்கி, கைகால் நடுங்கி, கை கட்டி, வாய் புத்தி அப்படி போய் நின்னு அந்த அம்மாட்ட பவ்யமா பேசிட்டு ஹஸ்கி வாய்ஸ்ல அம்மா அம்மான்னு வீடியோ போட்ட விஜய் வீரரா. எப்படி வீரரா? ஆதவர்ஜனாவுக்கு அந்த பீக்ல ஜெயலலிதா அவர்கள் அட்ராசிட்டியினுடைய உச்சம் அப்படின்னு சொன்ன காலகட்டத்துல ஜெயலலிதாவை எதிர்த்து இந்த அதிமுகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்ன ரஜினிகாந்த் கோலையாம். அவரை திமுக மிரட்டிடுச்சான். ஆதவர்ஜனாவோட அரிய கண்டுபிடிப்பு. தலையிலுக்கு எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்ன நடந்தாலும் எப்படிங்க திமுக காரணம் ஒரு கட்சியால அப்படி சொல்ல முடியுது? எதை சொல்லுங்களேன், எதை பேசுங்க? கரூர்ல இவனுங்க பண்ண முட்டாள்தனத்தால 41 அப்பாவி உயிர்கள் பலியா போச்சு. அதுக்கும் திமுக தான் காரணம். விக்கிரவாண்டி மாநாட்டுல கொஞ்சம் பேர் மயங்கி விழுந்து இறந்துட்டாங்க, திமுக தான் காரணம். எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு எப்படி ஒருத்தனால பேச முடியுது? சரி, அது கூட அரசியல். எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நீட்டிலிருந்து விலக்கு தர வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசு கையில் இருக்கு. பாஜக அரசு, மோடி அரசு. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை சரிவில் இருந்து மீட்க வேண்டிய பொறுப்பு மோடி அரசுக்கு இருக்கு, ஒன்றிய அரசுக்கு இருக்கு, பாஜக அரசுக்கு இருக்கு.
பெட்ரோல், டீசல், கேஸ் விலையை குறைக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசு கையில் இருக்கு, மோடி அரசு கையில் இருக்கு. இந்திய எல்லையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, நம்முடைய மாநில சுயாட்சிகளை, மாநில சுயாட்சி, மாநிலங்களுக்கான உரிமைகள் இவற்றையெல்லாம் பறித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசு, பாஜக அரசு, அவற்றையெல்லாம் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய பாஜகவுக்கு இருக்கு. கடன், இந்தியாவுடைய கடன் அபரிமிதமாக உயர்ந்திருக்கிறது இல்லையா? அதை பத்தி ஒன்றும் பேச மாட்டான். தமிழ்நாட்டோட கடனை பத்தி பேசப்பான். தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி ஆதாரங்களை தராமல் மறிக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. இதுக்கெல்லாம் பாஜக பொலிட்டிக்கலா, நல்லா புரிஞ்சுக்க, இதெல்லாம் பொலிட்டிக்கல். இந்த அரசியல் செயல்பாடுகளுக்கு பாஜகவை திமுக கேள்வி கேட்டா, இந்த ஆதவர்ஜுனா உள்ளிட்ட தாவேகாவினர், விஜய் உள்ளிட்ட தாவேகாவினர் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்துக்கும் பாஜகவே குறை சொன்னா எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாம் பாஜக தான் செய்யணும். ட்ரெயின் டிக்கெட்டை குறைக்கணும், பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும் இல்லையா, நீட்டுக்கு விலக்கு தரணும், மாநிலத்துக்கு தர வேண்டிய நிதியை முறையா தரணும், இதெல்லாம் அவங்களுடைய டியூட்டி தானே. இதை கேள்வி கேட்டாலே எல்லாத்துக்கும் பாஜகவே குறை சொன்னா எப்படி அப்படின்னு கேட்கிற இந்த அறிவாளிகள், இந்த கூட்டம், அவனுக்கு 2 நாள் வைத்த வழி அப்படின்னா அதுக்கு திமுக தான் காரணம். சரியா சுச்சு போக மாட்டேங்கி, அதுக்கு திமுக தான் காரணம். வெக்கமா இல்லையாடா உங்களுக்குலாம்? தாவேக்காரங்க வீட்டுல அவங்களுக்கும் அவங்க வீட்டம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை வந்தா அதுக்கும் திமுக தான் காரணம். வெக்கமே இல்ல. விஜய் வீட்டுல ஒரு குடும்ப பிரச்சனை, திமுக தான் காரணம்னு எழுதுறான் சோசியல் மீடியா வாரியர்ஸ். எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். இப்ப என்ன ஆதவ வந்துட்டாப்ல, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரா போனதுக்கு திமுக தான் காரணம். ஒரு படத்தை சொல்லுவான், எல்லாத்தையும் மேல இருக்கவன் பாத்துக்குவான், மேல இருக்கவன் பாத்துக்கணும்னு மேல இருந்து சொல்லுவான், எல்லாத்தையும் மேல இருக்கவன் பாத்துக்குவான், அப்படி கீழே ஒரு தனக்கா மாறான், அவன் பேர்லயும் கொஞ்சம் எழுதுனாம இருக்கு காமெடியா. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இவங்க வீட்டுல வர்ற பிரச்சனை, இவன் பொண்டாட்டி கூட தகராறு, இவனுக்கு பிள்ளைகள் கூட பிரச்சனை, இவன் சொத்து தகராறு, இவனுக்கு வைத்த வலி, இவனுக்கு 2 நாள் சரியா எதையாவது சாப்பிட்டுட்டு செமிக்காம வாந்தி எடுத்துட்டான்னு வைங்க, அது எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். இது ஒரு வியாதியாடா உங்களுக்கு? எனக்கு புரிய என்ன மாதிரியான வியாதி இது? அப்ப ஒரு கொஞ்சம் அறிவோடு, ஓரளவுக்கு அறிவோடு கொஞ்சம் இருந்தா பேசுவீங்க. உங்ககிட்டயும் இல்ல, அதை போட்டு நாம பேசினது இருந்து வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, இருந்தா தான் பேசுவாங்க. நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு பேசுறீங்களா வட்னியா? உன் படத்துக்கு பிரச்சனை. இப்ப ஜனநாயகன் படம் வெளியில வரல, நீதான் தைரியமான ஆளாச்சு. ரஜினிகாந்த் கோலைன்னு நீ சொல்ற, திமுகவுக்கு 5 அவர் அரசியலுக்கு வரலன்னு சொல்ற, நீ வீரம் தானே? அப்படிதானே சொல்றீங்க. உங்க படத்துக்கு, ஜனநாயகன் படத்துக்கு இப்ப சென்சார் தொடர்ச்சியா பிரச்சனை இல்ல, பாஜக தான் காரணம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுற, நீ சொல்லி பாரு. அசகாய சூரன், பாஜக எங்களை இயங்க விடாமல் தடுக்கிறது, பாஜக எங்களை மிரட்டுது, எங்க படத்துக்கு பிரச்சனை பண்ணுது, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி. நான் எங்க கட்சி தொண்டர்களை நேர்காணல் செஞ்சு யார் யார் கேண்டிடேட்டு விருப்பமனு அளித்தவர்களை நேர்காணல் செய்யலாம்னு முடிவு பண்றோம். முடிவு பண்ற அன்னைக்கு கரெக்டா சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக சொல்றது சிபிஐ. எங்களை மிரட்டி பார்க்கிறது பாஜக. சொல்ல மாட்ட. அப்ப உன் படத்துக்கு பிரச்சனை தரக்கூடிய பாஜகவை நீ கண்டிக்க மாட்ட. ஏது கரெக்டா இவ்வளவு நாள் இப்படாம இப்ப எப்படி கரெக்டா அவங்க குடும்ப பிரச்சனை வெளியில வருது, அதுக்கு திமுக தான் காரணம்னு 10 பேர் பேசுறீங்க. நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு நாள் இல்லாம இப்ப எப்படி கரெக்டா அந்த வருமான வரி வழக்குல தீர்ப்பு வந்துச்சு? அது மாதிரி ஏதாவது பேசுவீங்களா? உடனே அதை ஐயத்திற்கு உட்படுத்தி அதுக்கும் பாஜக தான் காரணம்னு சொல்லுவீங்களா? என்னடா டைரக்டா பாஜக உள்ள அடிக்கிறதுக்கே பாஜக தான் காரணம்னு சொல்ல மறுக்கின்ற, தயங்குகின்ற, அஞ்சுகின்ற கோழைகள், பாஜக விமர்சிப்பதற்கு அஞ்சு நடுங்குகின்ற தொடை நடுங்கிகள், எல்லாத்துக்கும் திமுக காரணம். இப்போ எங்க கொண்டு நிப்பாட்டிருக்காங்க, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராம போனதுக்கு திமுக தான் காரணம். சரி, அப்ப கமலஹாசன் அரசியலுக்கு வந்தாரு, திமுக எத்தனை வந்தாரு? நான் கேட்கிறேன், கொஞ்சம் லாஜிக்கா சொல்லுங்க. கமலஹாசன் திமுகவை எதிர்த்து தானே அரசியலுக்கு வரும்போது திமுக எத்தனை வந்தாரு? இப்ப ஏன் திமுக கூட்டணியில் இருக்கோங்கிறதுக்கு அவரே விளக்கம் கொடுத்துட்டாரு. அப்ப ரஜினிகாந்தை மிரட்டிய திமுக ஏன் கமலா மிரட்ட தெரியாதா? என்னடா எல்லாத்துக்கும் திமுக தானடா?
கால கொடுமை. மிரட்டணும் முடிவு பண்ணியிருந்தா திமுகவுக்கு ஈஸி யார் தெரியுமா? ரஜினியை விட, கமலை விட விஜய் தான். ஏன்னா விஜய் பயந்தாங்குழி. சின்னதா மிரட்டினாலே கோடநாடு எஸ்டேட்ல போய் கைகட்டி நின்னவர். விஜய் ஒரு பயந்தாங்குழி, கோலை என்பது எல்லாருக்கும் தெரியும். மிரட்டணும் முடிவு பண்ணிதான் விஜய் தான் மிரட்டி இருக்கணும். நீயே கட்சி ஆரம்பிச்சு வந்து உட்கார்ந்துட்ட. இப்ப ரஜினிகாந்த் ரசிகர்கள் இந்த தேர்தல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய ரசிகர்கள் ரஜினிகாந்த் அவர்களை கொச்சைப்படுத்திய காரணத்திற்காகவே, ஏற்கனவே நீங்க ரஜினிகாந்த் தொடர்ந்து கொச்சைப்படுத்திட்டு வரீங்க விஜய் ரசிகர்கள் கட்டுமையா. அவர் உடல்நிலை சரியில்லாத போது அவர் மருத்துவமனையில் இருந்த போதுதான் உச்சபட்சமா போய் நீங்க அநாகரிகமாக நடந்து முடியுங்க. அதெல்லாம் நாங்க சொல்லக்கூட விரும்பல, ரொம்ப தப்பா பண்ணீங்க நீங்க. அவர் உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில சிகிச்சையில இருந்தாரு. அதுக்கே நீங்க எவ்வளவு அட்ராசிட்டி பண்ணீங்க. இப்ப அவரை போய் வம்புழுக்கிறீங்க. அவர் ஏதாவது அரசியல் பத்தி பேசுறான், அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அவர் ஆன்மீகம், அவர் பேசாம இமயமலை பயணம்னு ஒதுங்கிட்டாரு. நான் என்ன சொல்றேன், அவருடைய அரசியல் செயல்பாட்டை எனக்கும் விமர்சனம் உண்டு, அதுவே திருப்பி சொல்றேன். ஆனா அவர் கூட அவர் வாயால ஒரு வாட்டி சொன்னாரு, எனக்கும் காவி அடிக்க முடியாது, திருவள்ளூருக்கும் காவி அடிக்க முடியாது, 2 பேருக்கும் காவி பூச சிலர் ட்ரை பண்றாங்கன்னு சொன்னார். எனக்கும் திருவள்ளூருக்கும் காவி அடிப்பதற்கு சிலர் முயற்சிக்கிறார்கள், 2 பேருமே அவங்க கிட்ட சிக்க மாட்டோம்னாரு. பாஜகவை சொன்னாரா? நீ சொல்லிரு பாப்போம் முடியும். பாஜக கூட்டணிங்கிற மாதிரி செய்தி பரவிட்டு இருக்குது இல்ல. விஜய் வாயால அதை மறுத்திருக்காரா? விஜய் இப்ப நீங்கெல்லாம் வீரர்கள். இப்ப ரஜினிகாந்த் ரசிகர்கள் நிச்சயமாக இந்த தேர்தலில் நினைச்சுவாங்க, தாவேகாவிற்கு எதிராக வேலை செய்வார்கள். ஏற்கனவே கமலஹாசன் ரசிகர்கள் அவர் திமுக கூட்டணியில் இருக்கிறனால இந்த பக்கம் தான் இருப்பாங்க. சிவகார்த்திகேயன் வேற நீங்க அவ்வளவு பாடுபடுத்தி வச்சிருக்கீங்க. அப்ப விஜய் ரசிகர்கள் விஜயோடு நிற்பார்கள். அஜித் ரசிகர்கள், நீங்க அஜித்தை படுத்தின பாட்டுக்கு, அஜித்தை பேசின பேச்சுக்கு இணையத்துல அல்ல வரும். இந்த தேர்தலில் மற்ற எல்லா கலைஞர்கள், திரைத்துறை நடிகர்களுடைய ரசிகர்களும் உங்களுக்கு எதிராக நிற்பாங்க. நீங்க அதை பார்க்கத்தான் போறீங்க, அது நடக்கத்தான் போகுது என்பதை சொல்லி, ரஜினிகாந்த் அவர்களை திமுக மிரட்டியதாகவும், திமுகவின் மிரட்டலுக்கு அஞ்சுதான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராமல் போனதாகவும் சொல்லக்கூடிய ஆதவ அர்ஜுனாவின் கருத்து அபத்தத்தின் உச்சம், ஏற்கத்தக்கதல்ல என்பதை வலியுறுத்தி மீண்டும் ஒரு முறை தமிழ் கையிலே சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.